திருக்கோளூர் 85வது திவ்ய தேசம். குமுதவள்ளி கோளூர் வள்ளி நாச்சியார் சமேத வைத்த மாநிதி பெருமாளே நமக. முன்பொரு காலத்தில் ஒரு சமயம் குபேரன் அழகான செல்வச் செழிப்பு கொண்ட அழகாபுரியை அரசாண்டு வந்தார். அப்போது ஒருமுறை சிவபெருமானை தரிசிக்க குபேரன் கைலாயம் சென்றிருந்த வேளையில் சிவபெருமான் தனது பத்தினியான பராசக்தியோடு அன்போடு பேசி கொண்டிருந்தாருங்களாம். அந்த சமயம் சென்ற குபேரன் பராசக்தியின் அழகில மயங்கி ஓரக்கண்ணால் அவங்கள பார்த்தாங்களாம். அதை கண்டு வெகுண்ட உமையவளோ மிகுந்த கோபத்துடன், நீ தவறான எண்ணத்தில் என்னை பார்த்ததுனால அந்த ஒரு கண்ணின் பார்வையை இழந்து உன் செல்வங்களை இழந்து விகாரத் தோற்றத்துடன் திரிவாய் அப்படின்னு சொல்லி குபேரனுக்கு சாபமிட்டுட்டாங்களாம். அடுத்த நிமிடமே நவ நிதிகளும் குபேரனை விட்டு அகன்றுச்சுங்களாம். ஒரு கண் பார்வையும் மறைஞ்சிருச்சுங்களாம். விகாரமான தோற்றத்தை அங்கே குபேரன் பெற்றாருங்களாம். இப்படி குபேரனை விட்டு விலகிய நவ நிதிகளும் தாங்கள் தஞ்சமடைவதற்கு தகுந்த தலைவன் இல்லையே அப்படின்னு சொல்லி துவச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். தாமிரபரணி கரையில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி அதில் நீராடி திருமாலை நினச்சி வழிபட அவர்களின் வேண்டுதலுக்கு இறங்கி திருமால் காட்சியளித்து நவ நிதிகளையும் தன்னோடு சேர்த்தபடி பள்ளி கொண்ட கோலத்தில் காட்சியளித்தாருங்களாம். நிதிகளை தன் பக்கத்தில் வைத்து அதற்கு பாதுகாப்பளித்து அவற்றின் மீது சயனம் கொண்டதால் வைத்த மாநிதி பெருமாள் என்ற திருநாமத்தை இந்த தலப்பெருமாள் பெற்றிருக்கிறாருங்க. தன் தவறை உணர்ந்த குபேரனும் பரமசிவனின் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்க சிவபெருமானோ பார்வதியிடம் மன்னிப்பு கேட்கும்படி திருவாய் மலர்ந்தாருங்க. அதன்படி பார்வதியிடம் மன்னிப்பு கேட்க குபேரனிடம் உன் நவநிதிகளும் பெருமாளிடம் தஞ்சம் புகுந்திருக்கு, எனவே தாமிரபரணிக்கரையில் போய் உள்ள பெருமாளை வழிபட்டு அருள் பெறுவா என்று விமோச்சனம் அளித்தாள். உடனே குபேரனும் தாமிரபரணி கரையில் திருக்கோளூர் பகுதிக்கு பெருமாளை நினைச்சு கடுந்தவம் புரிஞ்சார். இறுதியாக குபேரனுடைய தவத்துக்கு மெச்சிய பெருமாள் குபேரனுக்கு காட்சியளித்து சாப விமோச்சனம் அருளியதுடன் அவன் இழந்த நிதிகளில் ஒரு பகுதியை மரக்காலால் அளந்து குபேரனுக்கு திருப்பி அளிச்சாருங்களாம். அந்த நிதிகளை பெற்று மீண்டும் அழகாபுரி சென்று ஆட்சியை புரிய தொடங்கினான் குபேரன். அந்த மரக்காலில் தான் பெருமாள் இங்கே தலை வச்சு படுத்திருக்கிறாருங்க. இந்த தலம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முற்காலத்தில் தர்மகுப்தன் அப்படிங்கிறவர் 8 பிள்ளைகளை பெற்று மிகவும் வறுமையோடு வாழ்ந்து வந்தார். தரித்திரம் அவரை பல வகையில் வாட்டி வசிச்சிச்சு. இந்த நிலையில் அவர் தன் குரு பரத்வாஜரை சந்தித்து வணங்கி தன்னிலை விவரித்து வருந்தினார். அதற்கு குரு அவனிடம், நீ முற்பிறவில செல்வந்தராக ஒரு அந்தணராக பிறந்திருந்த, அப்போது உன் ஊர் அரசன் உன்னிடம் எவ்வளவு செல்வம் இருக்கிறது என்று கேட்டதற்கு உண்மையை மறைத்து பொய்யான தகவல்களை நீ சொல்லிட்ட. அந்த செல்வத்தை கொண்டு பிறர் ஒருவருக்கு கூட நீ உதவி செய்யலை. அந்த வினை பயணத்தான் இப்போ நீ அனுபவிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆகவே உன்னுடைய முற்பிறவி பாவம் நீ தாமிரபரணி நதிக்கரையில் குபேரனுடைய நவநிதிகளையும் ஏற்று அருள் புரிந்த வைத்தமாநிதி பெருமாளை சரணடைஞ்சா உன் பாவங்கள் விலகி நீ அருள் பெறலாம் அப்படின்னு உபதேசம் செய்கிறார். குருவின் உபதேசத்துக்கு ஏற்று இந்த தர்மகுப்தன் இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை நோக்கி தவம் புரிஞ்சு வைத்தமாநிதி பெருமாளிடம் காட்சி பெற்று தன் முன்வினை பயன்களை பாவங்கள் நீக்கி செல்வங்களை மறுபடியும் பெற்றார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க. இந்த கோயிலினுடைய இன்னொரு வரலாறு என்ன அப்படின்னா, கோல் என்றால் புறம் கூறுவது என்று அர்த்தம். புறம் கூறுவது தகாத செயலாக கூறப்படும் போது அந்த கோளுக்கு முன் திரு சேர்த்து திருக்கோளூர் என்று அழைக்கிறார்களே, என்னவா இருக்கும் என அறிய முற்பட்ட போது அதற்கும் ஒரு செவிவெளி புராண கதை சொல்லப்பட்டுச்சுங்க. ஒரு முறை தர்ம தேவதை இந்த இடத்தில் அதர்மத்திற்கு பயந்து ஒளிஞ்சு கொண்டாங்களாமா. அப்போது இங்கு வந்த அதர்மம் தர்ம தேவதையிடம் சண்டையிட்டு இறுதியில் தர்ம தேவதையே வென்றுவிட அதர்மம் இங்கிருந்து வெளியேறிய போது குபேரனிடம் சென்று உன்னுடைய நவநிதிகள் அனைத்தும் இந்த தலத்தில்தான் நிரந்தர வாசம் புரிகின்றன என கோல் சொல்லியதாகவும் இதனால்தான் இந்த தலம் திருக்கோளூர் என்று அழைக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்கங்க. மறுபடியும் குபேரனுடைய அந்த நவநிதிகள்னே சொல்லிட்டு வரோம். அது என்னென்ன நிதிகள்னு பார்ப்போம். சங்க நிதி, பதும நிதி, மகர நிதி, கச்ச பநிதி, மகுட நிதி, நந்த நிதி, நீல நிதி, கர்வ நிதி மற்றும் மகா பதும நிதி. இவை 9 குபேரனிடமிருந்து 9 வகை செல்வங்களாக இங்கே இருக்கக்கூடிய பெருமாள்கிட்ட வந்துச்சுங்களாமா. இந்த மூலவருக்கு எந்த விமானத்தில் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா
கருவறையில் ஸ்ரீஹர விமானத்தின் கீழே ஆதிசேஷன் மீது புஜங்க சயனத்தில் வலக்கையை நீட்டியவாறு குபேரனுக்கு செல்வங்களை அளந்து கொடுத்த மரக்காலை தன் தலைக்கு வைத்தும் கையில் அங்கஜனம் மை தடவி நிதி எவ்வளவு உள்ளது என கணக்கு பார்க்கும் கோலத்தில் சேவை சாதிக்கிறார் வைத்தமாநிதி பெருமாள். இங்கே கோளூர் வள்ளி தாயார் இருக்கிறாங்க. பெருமாள் சன்னதிக்கு வலப்புறம் தனி சன்னதியில் பூமகளாகிய ஸ்ரீதேவியின் அம்சமாகிய கோளூர் வள்ளி தாயார் 4 கரங்கள் கொண்டு அமர்ந்த கோலத்தில் தரிசனம் தருகிறாங்க. அதே மாதிரி குமுதவள்ளி தாயார் இருக்கிறாங்க. பெருமாள் சன்னதிக்கு இடப்புறம் தனி சன்னதியில் நிலமகளாகிய பூமி தேவி அம்சமாகிய குமுதவள்ளி தாயார் 4 கரங்கள் கொண்டு அமர்ந்த கோலத்தில் தரிசனம் செய்கிறாங்க. இங்கே என்ன பார்த்தீங்க அப்படின்னா 2 தாயார் சன்னதி இங்கே இருக்குது. பொதுவாக ஒரு தாயார் சன்னதியும் ஒரு ஆண்டாள் சன்னதியும் தான் இருக்கும். இது ஆண்டாள் அம்மாவுக்கு முற்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய கோயில்களாக இருக்கிறதுனால இங்கே 2 தாயார் சன்னதி, அந்த தலத்துக்குரிய தாயார் சன்னதி, இன்னொரு தாயார் சன்னதி, 2 தாயார் சன்னதி இங்கே காணப்படுதுங்க. இது ஒரு விசேஷமான ஒன்று. இங்கே இருக்கக்கூடிய உற்சவரோட பேர் நிஷேப வித்தன் என்னும் திருநாமம் கொண்டு அழைக்கப்படுறாரு. 4 கரங்களுடன் நின்ற கோலத்தில் ஸ்ரீதேவி பூமி தேவியோட காட்சி தரார். மேலும் இந்த திருத்தலத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 ஆழ்வார்களில் ஒருவராக திகழ்ந்தவர் மதுரகவி ஆழ்வார். 9ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் ஈஸ்வர ஆண்டு சித்திரை திங்கள் வளர்பிறையுடன் கூடிய சதுர்த்தி திதியில் அந்தனர் குலத்தில் திருக்கோளூர் இந்த தலத்தில் அவர் பிறந்தாருங்க. இவர் பெரிய திருவடி என்று சிறப்பித்து கூறப்படும் கருடனின் அம்சமாக பிறந்தவர் ஆவார். இவர் வேத சாஸ்திரங்களை நன்று கற்றுணர்ந்து கவிபாடும் திறமை பெற்றிருந்தார். இனிமையான சொற்களால் கவிகளை ஏற்றதனால இவர் பேர் மதுர கவி என்று சிறப்பித்து அழைக்கப்பெற்றாருங்க. இவர் வடநாட்டு புண்ணிய தேசங்களுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். அந்த வேளையில் ஒரு நாள் இரவு பேர் ஒளி ஒன்றின கண்டு வியப்படைஞ்சார். அவ்வொளியை மறுநாளும் அவர் காணவே அவ்வொளி எங்கிருந்து வருகிறது என்பதை அறிவதற்காக அதனை பார்த்தவாறே தெற்கு நோக்கி நடக்க தொடங்கினார். அயோத்தி, பூரி, அகோபிலம், திருப்பதி ஆகிய புண்ணிய தலங்களையும் தாண்டி அந்த ஒளி தெரிந்ததால் ஆழ்வாரும் தெற்கு நோக்கி நடந்து கொண்டே இருந்தாருங்களாம். இறுதியாக அந்த ஒளி தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கக்கூடிய திருக்குறுகூரில், அதாவது ஆழ்வார் திருநகரிய சென்று மறைஞ்சிருச்சுங்களா. அங்கு வந்த மதுரகவி ஆழ்வார் அந்த ஊர் மக்களிடம் இவ்வூரில் ஏதேனும் சிறப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அந்த ஊர் மக்கள் இங்கு 16 வயது பாலகனாக ஒருவர் ஒரு புளிய மரத்தடியில் தவம் செய்து கொண்டிருக்கிறதாக சொன்னாருங்க. மதுரகவி ஆழ்வாரும் அங்கு சென்று அந்த பாலகனுக்கு உயிர் இருக்கிறதா என்று சோதிக்கும் பொருட்டு அவர் மீது ஒரு கல்லை எடுத்து எரிஞ்சாருங்களாம். அந்த பாலகன் யாருன்னா அதுதான் நம்மளுடைய நம்மாழ்வார். தன் மீது கல் விழுந்ததால் முதன்முறையாக கண் திறந்து பார்த்த அந்த பாலகரான நம்மாழ்வார் மதுர கவிகளும் இவருக்கு உயிர் இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கிட்டு இவரால் பேச முடியுமா என்று சோதிக்க விரும்பி செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேட்டார். அதற்கு நம்மாழ்வார் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்றார். இந்த பதிலின் உள்ளர்த்தத்தை புரிந்து கொண்ட மதுரகவிகள் நம்மாழ்வாரின் பெருமையையும் ஞானத்தையும் புரிந்து கொண்டு அவரின் சீடனானார். இந்த வினாவிடையில் என்ன தத்துவம் புரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம். செத்தத்தின், அதாவது உயிர் இல்லாத இவ்வுடம்பில் ஜீவன் என்னும் சிறியது பிறந்தால் பாவ புண்ணியங்களின் பயன்களை நுகர்வதே அதற்கு வாழ்க்கையாக இருக்கும். தன்னை பற்றிய அறிவு பரமாத்மாவான திருமாலை பற்றிய அறிவற்ற ஜீவனுக்கு பரமாத்மாவை பற்றிய அறிவு ஏற்பட்டால் அதை கொண்டே பக்தி வளரும். மதுரகவியாழ்வார் தன்னுடைய பாசுரங்களில் திருமாலை மையப்படுத்தி பாடாது நம்மாழ்வாரையே மையப்படுத்தி பாடியிருக்கிறார். இவரது பாசுரங்கள் குரு பக்திக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். மதுரகவியாழ்வார் நம்மாழ்வாரின் பாசுரங்களை எல்லாம் ஓலைச்சுவடியாக பதித்தார். பின் நம்மாழ்வார் முக்தி அடைந்துவிட தங்கத்தால் ஆன நம்மாழ்வாரின் விக்கிரகம் கிடைக்க அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு மதுரகவியாழ்வார் பல தலங்களுக்கு சென்று நம்மாழ்வாரின் பெருமையை எடுத்துச் சொல்ல முடிவு செய்தார். நம்மாழ்வாரின் பல விருதுகளை பாடிக்கொண்டே மதுரகவியாழ்வார் மதுரையுள் சென்றார். அங்கே இருந்த சங்ககால புலவர்கள் நம்மாழ்வாரின் பாடல்களை சங்கப்பலகையில் ஏற்றாமல் விருதுகளாக பாடக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தனர். அக்காலத்தில் சங்கப்பலகையில் பாடலை ஏற்றுவர் அப்பலகை அந்த பாடலை கீழே தள்ளிவிட்டால் புலவர்கள் அப்பாடலை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நம்மாழ்வார் 8 வரி 4 வரி கொண்ட பாடல்கள் நிறைய பாடியுள்ளார். அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு 2 வரியுள்ள ஒரு பாடலை பலகையில் மதுரகவியாழ்வார் ஏற்றினார்.
சங்கப்பலகை அப்பாடலை தள்ளாமல் ஏற்றுக்கொண்டது. இதன் மூலம் நம்மாழ்வாரின் பெருமைகளை புரிந்து கொண்ட சங்ககால புலவர்களும் தாம் செய்த தவற்றின் பரிகாரமாக நம்மாழ்வாரின் பெருமையை தாமே பாடலாக இயற்றினார்கள். இதில் வியப்பு என்ன என்று கேட்டால், அங்கு கூடியிருந்த அனைத்து புலவர்களும் ஒரே பாடலையே நம்மாழ்வார் குறித்து எழுதியிருந்தனர். இவ்வாறு மதுரகவியாழ்வார் மேலும் சில காலம் நம்மாழ்வாரின் பெருமையை எடுத்துச் சொல்லி இறுதியில் வைகுண்டம் சேர்ந்தார். இவ்வாறு மதுரகவியாழ்வார் ஆச்சாரிய பக்தியின் பெருமையை எடுத்துச் சொல்ல அவதரித்தவர் என்ற சிறப்பை பெறுகிறார். இவரது பிறந்த தலமான இங்கு இவருக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். திருக்கோளூர் என்றாலே தேடி புகும் ஊர் என்கிறார்கள் ஆச்சாரியார்கள். அத்தகைய இந்த ஊருக்கு முன்னர் ராமானுஜர் வைத்தமாநிதி பெருமாளை தரிசிப்பதற்காக வரும் ஓர் அதிகாலை வேளையில் மோர்விக்கும் ஒரு அம்மையார் ஒருவர் வியாபாரத்துக்காக ஊரை விட்டு வெளியேறி கொண்டிருந்தார். அதை கண்ணுற்ற ராமானுஜர், புகும் ஊருக்கு நாங்கள் வரும்போது நீங்கள் வெளியேறி கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்கிறார். அதற்கு ராமாயணமும் மகாபாரதமும் பாகவதமும் ஆழ்வார்கள் வரலாறும் தெரிந்த அந்த அம்மையார் வெகு இயல்பாக அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்குருகூரைப் போலே, அகல் ஒழித்து விட்டேனோ விதுரரைப் போலே எனத் தொடங்கி துறை வேறு செய்தேனோ பகவரைப் போல என்ன முடியும் 81 விஷயங்களை கூறி அப்பற்பட்ட நபர் நான் அல்ல, எனவே வெளியேறி கொண்டிருக்கிறேன் என்று சாதுரியமாக பதிலளிக்கிறார். இந்த 81 வாக்கியங்களில் அவர் வைணவத்தின் பெருமைகளை விவரிக்கிறார். அதை கேட்ட ராமானுஜர், சாதாரண தயிர் விற்கும் பெண்மணிக்கே இத்தகைய ஞானம் இருக்குமானால் நிச்சயம் இது புக வேண்டிய ஊர்தான் என அம்மையாரை பணிகிறார். பின்னாளில் இந்த அம்மையார் ராமானுஜரின் சீடராகிறார். இவர் கூறிய 81 வாசகங்கள், அதாவது திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம், நமக்கு பாமர பெண்களும் கூட இந்த நாட்டில் மேதைகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை உணர்த்துகிறது. இந்த கோவிலின் அமைப்பு. தாமிரபரணி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள இந்த கோவில் மொட்டை கோபுரத்தை கொண்டது. இந்த கோபுரத்தை தாண்டி உள்ளே சென்றால் முன்மண்டபம் நம்மை வரவேற்கிறது. முன்மண்டபத்தில் கொடிமரமும் பலிபீடமும் அமையப்பெற்றுள்ளது. அதனை தாண்டி கருவறைக்குள் நேரெதிரே கருடன் சன்னதி உள்ளது. அவரை வணங்கி அடுத்த வாயில் வழியே உள்ளே சென்றால் நடுநாயகமாக கருவறை அமையப்பெற்றுள்ளது. வெளி திருச்சுற்றில் தென்புறம் கோளூர்வள்ளித்தாயார் சன்னதியும், மேற்கு திருச்சுற்றில் யோக நரசிம்மர் சன்னதியும், தொடர்ந்து வடக்கு திருச்சுற்றில் குமுதவள்ளித்தாயார் சன்னதியும் அமையப்பெற்றுள்ளது. உள்ளே தீர்த்த கிணறும் உள்ளது. மேலும் இந்த தலம் செவ்வாய்க்குரிய திருத்தலமாக கருதப்படுகிறது. நவகிரக தலங்களில் இந்த தலம் செவ்வாய்க்குரியதாக கருதப்படுகிறது. நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி 6ஆம் 10 திருமொழி 7 பாசுரம் 3293. உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்று என்றே கண்கள் நீர்மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கவன் ஊர் வினவி தின்னம் என் இளமான் புகும் ஊர் திருக்கோளூரே. பாசுரத்தின் பொருள். இளமானைப் போன்ற என் மகள் தனக்கு எல்லாமும் கண்ணனே என்கிறாள். அவள் சாப்பிடுகிற சோறும் குடிக்கின்ற தண்ணீரும் வாய் மெல்லுகின்ற வெற்றிலையும் ஆகிய எல்லாம் கண்ணனாகிய எம்பெருமானே என்று திரும்ப திரும்ப கூறி கண்ணீர் விட்டு உருகுகின்றாள். அவளுடைய திருக்கல்யாண குணங்களையும் அவனையே தனி செல்வமாக பெற்ற வளம் கொண்ட அவன் ஊரையும் பற்றி கேட்டுக்கொண்டு செல்கின்ற என் மகள் முடிவில் புகும் ஊரே திருக்கோளூர் ஆகும். நிச்சயம் என் பெண் திருக்கோளூர் புகுந்து விடுவாள் என்கிறார் திருத்தாயார். அதாவது ஒரு பெண் தன்னுடைய பெண் பெருமாள் மேலே இருக்கக்கூடிய காதல்னால எப்படிலாம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிற மாதிரியான பாடலை இங்கே நம்மாழ்வார் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த திருப்பதி நவ திருப்பதி தலங்களில் 3வது திருத்தலமாகும். இது செவ்வாய்க்கு உரிய திருத்தலமாக சொல்லப்படுது. மேலும் கடன் தொல்லையில் இருக்கிறவங்க, தன் செல்வத்தை இழந்தவங்க, செவ்வாய் தேவசம் உள்ளவங்க இந்த தல பெருமாளை வணங்கி அவர்களோட அருளை பெறலாம். தமிழ் மாதமான வைகாசி மாதத்தில் நடைபெறும் கருட சேவை உற்சவம் காணக்கூடிய ஒரு காட்சியாகும். 9 நவ திருப்பதி கோயில்களிலிருந்தும் உற்சவ மூர்த்திகள் அந்தந்த கருட வாகனங்களில் கொண்டு வரப்படுகிறார்கள். நம்மாழ்வார் அன்ன வாகனத்திலும், அதாவது அன்ன வடிவமாக இருக்கக்கூடிய வாகனத்தில் வரார். மேலும் 9 கோயில்களுக்கும் அவரது பாசுரங்கள் ஓதப்படுகின்றன. பின்னர் நம்மாழ்வாரின் மூர்த்தி கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள நெல் வயல்கள் வழியாக எடுத்து சென்று ஒவ்வொரு கோயிலுக்கும் போகிறாங்கங்க. இது நம்மளுடைய சிறப்பாக கருதப்படுகிறதுங்க இந்த தலத்தில்.
ஓம் நமோ நாராயணாய.